ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை நாளைய தினம் குபேர பௌர்ணமி. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு மூட்டையை உங்க கையால தயார் செய்து இந்த நேரத்துல உங்க வீட்டோட பீரோல வைக்கிறதால கோடிக்கணக்கில் பணம் குவியும், லட்சக்கணக்கில் செல்வம் சேரும். அது என்ன மூட்டை, அதை எப்படி தயார் செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன மூட்டையை எப்படி தயார் செய்து எந்த நேரத்துல வைக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாசத்துல நம்ம 2 நாட்கள் சந்திர பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்யணும். முதல் நாள் அமாவாசை, அடுத்ததா வளர்பிறைக்கு பிறகு வரக்கூடிய பௌர்ணமி. அமாவாசை அப்படிங்கிறது நம்முடைய பித்ருக்களுக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் ஒதுக்கக்கூடிய ஒரு நாள். அப்ப பௌர்ணமிய எந்த விஷயத்துக்காகவும் எந்த வழிபாட்டுக்காகவும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள், பேரு புகழ், இது எல்லாமே வளர்பிறை மாதிரி அந்த பௌர்ணமி நிலவு மாதிரி பிரகாசமா இருக்கணும், இருள்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒளிமயமா மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பௌர்ணமியில வழிபாடு செய்யலாம். பௌர்ணமியில எந்த கடவுளுக்கு வழிபட்டாலும் நிச்சயம் பலன் உண்டு. அதுலயும் அந்த பௌர்ணமி எந்த கிழமையில வருது அப்படிங்கிறத பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். உதாரணத்துக்கு டிசம்பர் 4ஆம் தேதி இந்த மாதம் நமக்கு வியாழக்கிழமையில வந்திருக்கு. வியாழக்கிழமைய குருவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். ஆனா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மட்டுமில்ல, குபேரனுக்கும் ரொம்ப உகந்த நாள் தான். செல்வ செழிப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குபேர பகவான். பெருமாளுக்கு பண நெருக்கடி வந்தப்ப குபேர பகவான் தான் செல்வத்தை கொடுத்து உதவி செஞ்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட குபேர பகவானுக்கு உரிய கிழமையாக இருக்கக்கூடியது வியாழக்கிழமை. அன்றைய தினம் வரக்கூடிய பௌர்ணமியை தான் நம்ம குபேர பௌர்ணமி அப்படின்னு நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஆக மொத்தத்துல வியாழக்கிழமையில வரக்கூடிய எந்த ஒரு திதி நட்சத்திரம் இருந்தாலும் அதை குபேர பௌர்ணமி, குபேர கிருத்திகை, குபேர சதுர்த்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். ஜாதகத்துல குரு தோஷம் இருக்கக்கூடியவங்க வியாழக்கிழமையில குரு பகவானை வணங்குவாங்க. அவங்க கூடவே குபேரனையும் சேர்த்து வணங்கும் போது எக்கச்சக்கமான செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்க முடியும். வீட்டுல கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு, பொருளாதார பிரச்சனை தலைவிரித்து ஆடுது, வட்டி கட்டியே வாழ்க்கை போகுது, இது மாதிரி எந்த பொருளாதார பிரச்சனையா இருந்தாலும் குபேரனை நம்ம வணங்கும் போது நிச்சயம் பரம ஏழை கூட பணக்காரரா மாறக்கூடிய யோகத்தை குபேர பகவான் நமக்கு வாரி வழங்குவார். அப்படிப்பட்ட பௌர்ணமி வியாழக்கிழமை காலையில 7:55 தான் பிறக்குது. அது மறுநாள் டிசம்பர் 5ஆம் தேதி அதிகாலை 3:55 வரைக்கும் இருக்கு. வியாழக்கிழமையில குபேர பௌர்ணமி வந்திருக்குது, அதனால தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா பௌர்ணமிக்கான வழிபாடு செய்யறோம், இல்ல இப்ப சொல்லக்கூடிய பரிகாரத்தை பண்றோம் அப்படிங்கும் போது அதுலதான் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். என்னதான் வியாழக்கிழமை வந்திருந்தாலும் காலையில 7:55க்கு பிறகுதான் பௌர்ணமி திதியே பிறக்குது. அதனால பௌர்ணமி சம்பந்தமான எந்த வழிபாடா இருந்தாலும் எந்த ஒரு பரிகாரமா இருந்தாலும் நீங்க காலையில 7:55 பிறகு பண்றது கூடுதல் விசேஷம். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதுக்கு சரியான நேரம் அப்படிங்கிறது இருக்கு. காலையில 6:07 யமகண்டம், அதை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. மதியம் 1:03 ராகு காலம். இந்த நேரத்துல மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யறதோ இல்ல பௌர்ணமிக்கான மற்ற வழிபாடு செய்யறதோ இல்லாம மற்ற நேரங்களை பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே சந்திர பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். சந்திர பகவான் யாரு? மனோகாரகன். நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுவும் கணவன் மனைவிகளோட பிரச்சனைகள், குடும்பத்தினுடைய கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பம், சஞ்சலம், இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான் தான். அவரை அமாவாசை அப்புறம் பௌர்ணமி நாட்களை வணங்கும் போது குடும்பத்திற்குடைய பிரச்சனைகள் படிப்படியா குறையும். முழு நிலவு பிரகாசமா மாலை ஒரு 6:30 மணிக்கெல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா சந்திர தரிசனம் செய்யணும். வீட்டோட பூஜை அறையில மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல முழு நிலவு பிரகாசமா தெரிய ஆரம்பிச்சதுக்கு பிறகு பூஜை அறையில விளக்கேற்றி வச்சு பூஜையை முடிச்சிடுங்க. எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு சேர நாளைக்கு வழிபாடு நடத்தலாம். வியாழக்கிழமை அனுமனுக்கும் உகந்தது, பெருமாளுக்கும் உகந்தது, ராகவேந்திரருக்கும் உகந்தது, குபேரருக்கும் உகந்தது, குரு பகவானுக்கும் உகந்தது. இப்படி எல்லா தெய்வங்களையும் மனசார பிரார்த்தனை பண்ணி எல்லா தெய்வங்களுக்காகவும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு நீங்க உங்க கோரிக்கையை முன்வைக்கலாம். அதுக்கப்புறமா உங்க வீட்டுல இருந்து பார்த்தா எந்த இடத்துல முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ அந்த இடத்துல நின்று சந்திர தரிசனம் செய்யணும். ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை உச்சரிக்கணும். சந்திர பகவானே, இந்த முழு நிலவு எப்படி பிரகாசமா நீங்க தெரியுறீங்களோ அதே மாதிரி இருள்ல இருக்கக்கூடிய எங்க வாழ்க்கை ஒளிமயமா மாறணும், எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிடம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க ஒதுக்கி இந்த பச்சை நிற மூட்டையை நீங்க தயார் செய்யணும். பொதுவா இந்த பச்சை நிற துணி அப்படிங்கிறது எல்லா வீடுகளிலும் இருக்கும். ஏற்கனவே நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரவிக்கை துணியையோ
இல்ல ஏதாவது ஒரு துண்டு இருக்கு அப்படின்னா கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். புதுசா வாங்க முடியல அப்படிங்கிறவங்க சுத்தமாக நீங்க பயன்படுத்தாமையோ, இல்ல நீங்க ஏற்கனவே வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பச்சை நிற துணியவோ எடுத்து அத நன்றாக கசக்கி பிழிந்து காய வச்சதுக்கு அப்புறமா கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல போடக்கூடிய பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்கள். முதல் முக்கியமான பொருள் மங்களகரமா ஆரம்பிப்போம். ஒரே ஒரு துண்டு மஞ்சள். அது கிழங்கு மஞ்சளோ, இல்ல குண்டு மஞ்சளோ. ஆனா ரொம்ப பெரிய அளவுல போடாம, நீங்க தயார் செய்யக்கூடிய மூட்டை ஒரு நெல்லிக்காய், ஒரு எலுமிச்சை அளவுக்கு வந்தா கூட போதும். அதுக்கேத்த மாதிரி ஒரு துண்டு மஞ்சள் போட்டுக்கோங்க. பொதுவாவே இந்த மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது குரு பகவான் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள். அடுத்ததா ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி. கிடைக்கிறவங்க நெல்லு பயன்படுத்திக்கலாம். நெல்லு இல்ல அப்படிங்கிறவங்க அந்த நெல்லுலேருந்து கிடைக்கக்கூடிய பச்சரிசிய ரொம்ப அதிகமா போட வேணாம். 1 கைப்பிடியோ, 2 கைப்பிடியோ கூட வேணாம். ஒரே ஒரு ஸ்பூன். அதை நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பச்சை நிற துணிய வீட்டோட பூஜை அறையில விரிச்சு வைத்து, அதுல முதல்ல ஒரே ஒரு மஞ்சளையும், அடுத்து 1 ஸ்பூன் பச்சரிசியும் போட்டுட்டு, கூடவே ஏலக்காய் 1, கிராம்பு 1, அது கூட சில்லறை நாணயங்கள் ஏதாவது 1 வச்சுக்கோங்க. அது உங்க விருப்பம் தான். இந்த இடத்துல நாம ஏன் பச்சை நிற துணி பயன்படுத்துறோம் அப்படிங்கிற கேள்வி நெறைய பேருக்கு வரும். பச்சை நிற துணி அப்படிங்கிறது அந்த பொதுவாவே பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரனுக்கு ரொம்ப உகந்தது. எந்த கோவிலுக்கு போனாலும் அங்க வாசல்ல பச்சை நிற கயிறு விப்பாங்க. அத குபேர கயிறு அப்படிங்கிற மாரி கூட அழைப்பாங்க. ஏன்னா, எங்கெல்லாம் பச்சை நிறம் இருக்கோ, அங்கெல்லாம் குபேரனோட ஆதிக்கம் அதிகமா இருக்குமாம். அதனால தான் இந்த இடத்துல நம்ம பச்சை நிற துணி எடுத்திருக்கிறோம். மஞ்சள், பச்சரிசி இத நீங்க எப்பவும் போல போட்டுருவீங்க. ஏலக்காய், கிராம்பு, சில்லறை நாணயங்கள் இது எல்லாமே மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய அற்புதமான பொருட்கள். இந்த எல்லா பொருட்களையும் ரொம்ப அதிகமா போடணும் இல்ல. எண்ணிக்கையில 1, 1 போட்டா கூட போதும். இந்த ஒட்டுமொத்த பொருட்களையும் அந்த பச்சை நிற துணியில வைத்து, அத நீங்க மூட்டையா தயார் செய்யணும். தயார் செஞ்சுட்டு உங்க வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணிடுங்க. அடுத்ததா இந்த ஒட்டுமொத்த மூட்டையையும் அப்படியே உங்களோட வலது கையில ஏந்திக்கிட்டு சந்திர பகவான நோக்கி, அதாவது உங்க வீட்ல இருந்து எங்க இருந்து பார்த்தா முழு நிலவு பிரகாசமாக தெரிகிறதோ அந்த இடத்துல நின்னுகிட்டு, உங்க கையில அந்த பச்சை நிற மூட்டைய வச்சு ஏந்திக்கிட்டு, சந்திர பகவானையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த மூட்டைய எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வச்சுட்டு, ஒரு 1/2 மணி நேரத்துலருந்து 1 மணி நேரமாவது பூஜை அறையில இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அந்த மூட்டைக்கு சந்தனம், குங்குமம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் ஏதாவது பொட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வியாழக்கிழமை இரவு ஒரு 8 மணிலேருந்து 9 மணி இந்த நேரத்துல உங்க வீட்டோட பீரோ, அதாவது மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து சம்பளத்த வைக்கக்கூடிய இடம். நீங்க வீட்ல இதுவரைக்கும் எங்கெல்லாம் அந்த பொருளாதார விஷயத்த மெயின்டெயின் பண்றீங்களோ, அந்த பீரோ லாக்கர் உங்க வீட்டோட குபேர மூலையில தான் இருக்கும். அந்த இடத்துல அந்த பீரோ இருக்கு இல்லையா? அந்த பீரோல கொண்டுட்டு போயிட்டு இந்த பச்சை நிற மூட்டைய வச்சிரணும். வியாழக்கிழமைகள்ல இதுக்கு தூப தீபம் காமிக்கணும். சுத்தபத்தம் இல்லாம இந்த மூட்டைய தொடவே கூடாது. 3 அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த மூட்டைய பிரிச்சு பார்த்து, அதுல போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் வீணா போயிருந்தாலோ, காய்ந்து போயிருந்தாலோ அத தண்ணீல விட்டுட்டு, மறுபடியும் இதே ஒரு வியாழக்கிழமையோ, இல்ல ஏதாவது ஒரு பௌர்ணமி அன்னைக்கோ இத தயார் செய்து எடுத்த இடத்துல வச்சிடுங்க. வியாழக்கிழமைகள்லயும் பௌர்ணமி அன்னைக்கும் நீங்க தூப தீபம் காமிக்கணும். இந்த மூட்டைய வச்சதுக்கு பிறகு உங்க கடின உழைப்பையும் போடும்போது பணம் உங்களை தானாக தேடி வரும். உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கும். வீண் விரயம், வீண் செலவு குறைக்கப்படும். இதுல நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்க வீட்ல தினமும் பயன்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய பொருட்கள் தான். நம்பிக்கையோட பண்ணுங்க. நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.